Hi everyone, welcome to Netting Lead. UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே கமலா தாஸோட போயம் த ஓல்டு பிளே ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற போயம் கூட கமலா தாஸோடது பார்த்துருந்தோம். அதில் அவங்களோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அந்த போயமும் UGTRB சிலபஸில் இருக்க ஒரு போயம் தான். ஒரு குயிக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா கமலா தாஸ் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஃப்ரம் கேரளா. இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் ரெண்டு இதுலேயுமே இவங்க வந்து ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காங்க. கமலா தாஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஷீ இஸ் அ கன்ஃபெஷனல் பொயட் அப்படி சொல்லி பார்த்தோம். கன்ஃபெஷனல் பொயட் அப்படிங்கும்போது அந்த ரைட்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸான சப்ஜெக்ட்ஸை வந்து எழுதுவாங்க. யாருமே அவங்களோட ரொம்ப ப்ரைவேட் லைஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கூட ரா ஹானஸ்டியோட இந்த ரைட்டர்ஸ் வந்து எழுதுவாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். கமலா தாஸும் ஒரு ஃபேமஸான இந்தியாவில் இருக்க கன்ஃபெஷனல் பொயட் அப்படி சொல்லி பார்த்தோம். அண்ட் நவ் இந்த போயம் த ஓல்டு பிளே ஹவுஸ் இதுவும் கூட ஒரு கன்ஃபெஷனல் போயம் தான். இந்த போயம் பற்றி பார்ப்போம். த ஓல்டு பிளே ஹவுஸ் இது வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன். இட் வாஸ் பப்ளிஷ் இன் 1973. இந்த பொயட்ரி கலெக்ஷனுக்குள்ள தான் இந்த போயமும் இருக்குது. த ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு போயம். இந்த போயமும் ஒரு ரொம்ப டீப்லி பர்சனலான ஒரு ஃபெமினிசம் சம்மந்தப்பட்ட ஒரு போயமாக தான் இருக்குது. கமலா தாஸோட ரியல் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த போயமை அவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விமன் வந்து ஒரு லவ்லெஸ்ஸான மேரேஜில் ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதை தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோலிங் மேரேஜில் அவங்களோட மைண்ட் வந்து எதெல்லாம் திங்க் பண்ணும் அதை இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க கமலா தாஸ். இந்த போயமை வந்து ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் மாதிரி தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் போயம். அதில் ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து அவங்களோட தாட்ஸ் ஃபீலிங்ஸ் மோட்டிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு ஹிடனான கேரக்டருக்கு சொல்கிற மாதிரி இருக்குமா, அதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக். அந்த இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு சைலண்ட் லிசனராக மட்டும்தான் இருப்பார். இவங்க மட்டும்தான் அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா ட்ராமாட்டிக் மோனோலாக். இந்த போயம் வந்து ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். இதை வந்து மொத்தம் 30 லைன்ஸாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே ஒரு பெரிய ஒரே ஸ்டான்ஸாவாக தான் இருக்குது. 30 லைன்ஸும் இருக்குது. இடையில எந்த பார்ட்டிஷனுமே கமலா தாஸ் வந்து கொடுக்கல. அண்ட் இந்த போயமில் இருக்க ஸ்பீக்கர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கமலா தாஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த போயமை அவங்களோட ஹஸ்பண்ட்காக இவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட மேரேஜில் இவங்களை எப்படி வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இந்த கேர்ளை வந்து நான் வந்து ரீஷேப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ளோட ஒரிஜினல் இண்டிவிஜுவாலிட்டி ஜாய் எல்லாமே வந்து போயிடுது. ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த போயமை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. மேரேஜில் எப்படி அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து ரீஷேப் பண்ண டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதனால் எப்படி இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே வந்து போயிடுது அப்படிங்கிறத இந்த போயமா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால தான் இவங்க ரொம்ப ஓப்பனாக பேசுகிறதுனால இந்த போயமும் ஒரு கன்ஃபெஷனல் போயமாக தான் இருக்குது. கன்ஃபெஷனல் டோனில் தான் இந்த போயமும் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம இந்த போயமோட டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து போவோம். UGTRB பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போயமில் கேட்டிருக்காங்கன்னா அந்த லைன்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே அந்த டெக்ஸ்டுவல் லைன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாகவே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் இந்த போயம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்டான்ஸாவாக தான் ஃபுல் லென்த் 30 லைனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இதை சம் செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து ஃபுல் லென்த்தான ஒரு போயம். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். முதல்ல செக்ஷன் 1 வந்து பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்வாலோ அப்படிங்கிற ஒரு பேர்டு மாதிரி. ஸ்வாலோ அப்படிங்கிறது ஒரு பேர்ட். இந்த பேர்ட் வந்து எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அதோட மைக்ரேட்டரி நேச்சர் அண்ட் ஃப்ரீ ஃப்ளைட்காக ஃபேமஸாக. மைக்ரேட்டரி நேச்சர் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு போகும், ஃப்ரீயாக அது வந்து அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர்டு தான் இந்த ஸ்வாலோ பேர்ட். இந்த ஸ்வாலோ பேர்டையே நீங்கள் வந்து டேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. டேம் அப்படின்னா அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணி ஒரு கூண்டில் அடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் லாங் சம்மர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் சம்மர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப காலத்துக்கு உங்களோட லவ் அப்படிங்கிற ஒரு ட்ராப்பில் இந்த ஸ்வாலோ பேர்டை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஒரு ஹிடனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு உங்களோட லவ் அப்படிங்கிற ஒரு ட்ராப்பில் நீங்கள் வந்து என்னை வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் நான் அதிலே இருந்ததுனால என்னோட பாஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து மறந்த மாதிரியே ஆகிருது. எதெல்லாம் கூட மறந்துருச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையோட ரா சீசன்ஸை கூட மறக்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டீங்க. ரா சீசன்ஸ் அப்படின்னா எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா
ரொம்ப ஹார்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாரோட லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. நீங்கள் அதையெல்லாம் கூட மறக்கிற அளவுக்கு உங்களோட அந்த லவ்னால் நீங்கள் என்னோட பாஸ்ட்டை வந்து மறக்க வந்து செஞ்சிட்டீங்க. நான் வந்து என்னோட வீட்டிலேருந்து நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கேன். அந்த ஹோமை வந்து என்னை வந்து மறக்க வச்சிட்டீங்க. என்னோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அதவே நான் வந்து மறந்து போயிட்டேன். பிஃபோர் மேரேஜ் நான் எப்படி என்ன நேச்சரில் இருந்தேன் அதவே நான் வந்து மறந்து போயிட்டேன். ஒரு பேர்டை இவங்க கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பேர்டோட குவாலிட்டி வந்து என்ன, அது வந்து ஃப்ளை பண்ணணும், நிறைய பறந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் அதோட எண்ணமாக இருக்கும். இந்த ஏர்ஜ் டு ஃப்ளை அண்ட் ஸ்கையில் போயிட்டு நிறையா பாத்வேஸை டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேர்ட் வந்து அங்கங்கே பறந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதையே டேம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட அந்த ப்ரொலாங்டு லவ்னால் நான் யார் அப்படிங்கிறத என்னை வந்து மறக்க வச்சுட்டீங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவங்கள வந்து ஸ்வாலோ அந்த பேர்டுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்வாலோ பேர்டையே டேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட லவ் அப்படிங்கிற ஒரு லாங் சம்மர் வச்சு என்னை வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து மறக்க வச்சுட்டீங்க. எதெல்லாம் அப்படின்னா என்னோட ரா சீசன்ஸ் அப்படின்னா ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். ரா சீசன்ஸ், நான் விட்டுட்டு வந்த என்னோட வீடு, என்னோட நேச்சர் எப்படிப்பட்டது, நானும் நிறைய பறக்கணும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணேன். நிறைய புதுசான ஸ்கையில் இருக்க நிறைய இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெக்ஸ்டுவல் லைன்ஸை வந்து ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். யூ பிளான் டு டேம் அ ஸ்வாலோ டு ஹோல்ட் ஹர் in the long summer of your love, so that she would forget not the raw seasons alone and the homes left behind, but also her nature, the urge to fly and the endless pathways of the sky. ஸோ இவங்க யார் அப்படிங்கிறதே அந்த பர்சன் வந்து மறக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் செக்ஷன் வந்து போவோம். இப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து எதுக்காக என்டர் ஆகினேன் அப்படின்னா, ஜஸ்ட் அனதர் மேனை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ரொமான்ஸில் நான் வந்து இன்னொரு மேனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகலை. நான் வந்து ஏதாவது டீப்பர் லேர்னிங் வந்து எனக்கு கிடைக்கும், என்னை பற்றி எனக்கு வந்து டீப்பர் லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து என்டர் ஆகினேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஒரு மிரர் மாதிரி இருக்கும். நான் வந்து என்னையவே செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மிரர் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து என்டர் ஆகினேன். பட் என்ன தான் ஆகியிருக்கு அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறதே நான் வந்து மறந்து போன மாதிரி தான் ஆகியிருக்குது. அந்த மேன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக வந்து மாற்றிட்டானா. அவனோட டிசைர் என்ன, அவனோட நீட் என்ன, அவனோட ஈகோ எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நர்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து நான் வந்து இப்போ வந்து மாறிட்டேன். அதுதான் இந்த செகண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து யார் அப்படின்னு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக தான் அனதர் மேன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் வந்து என்டர் ஆனேன். பட் நான் என்ன தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, என்னை பற்றி எதுவுமே கிடையாது, நீங்கள் யார் அப்படிங்கிறத நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்னை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரோ ஆகணும் அப்படி சொல்லி நினச்சேன். பட் நீங்கள் கொடுத்த எல்லா லெசன்ஸுமே வந்து உங்களை பற்றினதான், உங்களை சென்டர் பண்ணி இருக்க லெசன்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸை வந்து இப்போ வந்து ரீட் பண்ணுறேன். இட் வாஸ் நாட் டு கேதர் நாலேஜ் ஆஃப் yet another man that I came to you, but to learn what I was, and by learning to learn to grow, but எவ்ரி லெசன் யூ கேவ் வாஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தது காரணம் நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் க்ரோ ஆகுறதுக்காக. பட் நீங்கள் கொடுத்த எல்லா லெசனுமே வந்து உங்களை பற்றி தான் இருக்குது, என்னை பற்றி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்டு செக்ஷன் போவோம். இதில் கன்ஃபெஷனல் டோனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. டேபுவான டாபிக்ஸை பற்றி தான் இதுலையும் பேசியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த மேன் கூட இவங்க வந்து ஒரு ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இன்டிமெசி பற்றி தான் இதில் வந்து பேசுகிறாங்க. அந்த மேன் வந்து இவங்களோட இன்டிமெசியில் அந்த ஃபிசிக்கலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த மேன் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகிக்கிறான். அந்த மேன் வந்து இவங்களோட பாடியோட ரெஸ்பான்ஸ் அண்ட் அவங்க அந்த பாடியோட வெதரில் வந்து ரொம்பவே ப்ளீஸிங்காக வந்து ஃபீல் பண்ணுறானா. வெதர்னு எதுக்கு வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த பாடியை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி அந்த மேன் வந்து ட்ரீட் பண்ணுறானா. இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அதில் நிறைய சீசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த பாடியில் நிறைய வெதர் இருக்குது, அதை வந்து அந்த மேன் வந்து ப்ளீஸிங்காக அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிறான். பட் இவங்களோட ஃபீலிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஷாலோ கன்வல்ஷன்ஸாக தான் இருக்குது. அப்படின்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்குது. அதில் வந்து ஒரு இமோஷனல் கனெக்ஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவங்களோட மைண்டில் இருக்கிறது வந்து ஷாலோ கன்வல்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது.
இருக்கு. அவன் வந்து ப்ளீஸ் ஆகிக்கிறான். அந்த இன்டிமசி வந்து அந்த மொமெண்ட்ல ப்ளஷரபிளா இருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஹாலோவா தான் இருக்கு. அது ஒரு வெறுமையா தான் இருக்குது. அண்ட் இந்த இன்டிமசி இவங்க வந்து எந்த மாதிரியான இமேஜஸ்ல போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா ட்ரிப்ளிங் ஸ்பிட்டில் இன்டு ஹர் மவுத் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிட்டில் அப்படின்னா சலைவா. அண்ட் அந்த மேன் வந்து அவங்களோட மவுத்தில் அந்த சலைவாவெல்லாம் ஸ்பிட்டில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மேன் வந்து இவங்களை வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, சைக்காலஜிக்கலி ஃபுல்லாகவே அவன் வந்து இன்வேட் பண்ணிட்டான். அதை தான் இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனில். ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்டிமசி மட்டும் கிடையாது. அந்த மேன்க்கு இவங்க மேலே டோட்டல் டாமினேஷன் வந்து இருக்குது. இவங்களோட ஓன் ஐடென்டிட்டி எங்கே போச்சுனே தெரியல. அந்த மேன் தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறான். அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு வேர்ட் இருக்கு, எம்பால்ம்டு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ எம்பால்ம் மை pour lust into your bitter sweet juicesனு கொடுத்துருக்காங்க. எம்பால்ம்டு இந்த டேர்ம் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலாக டெட் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கல்ல, அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா எம்பால்மிங். ஸோ இவங்களோட பாடியை அவங்க வந்து எம்பாம் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்களாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க பிட்டர் ஸ்வீட் ஜூசஸ்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டைம் மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் ப்ளஷராக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஹாலோவாக வெறுமையாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட அந்த இன்டிமசி பற்றி இதில் வந்து பேசியிருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். யூ ஆர் ப்ளீஸ்டு வித் மை பாடிஸ் ரெஸ்பான்ஸ், இட்ஸ் வெதர், its usual shallow convulsions. You dribbled spittle into my mouth. You poured yourself into every nook and cranny. You embalmed my poor lust with your bittersweet juices. And இந்த செக்ஷனில் அவங்களோட இன்டிமசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4க்கு வந்து போவோம். செக்ஷன் 4ல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இவங்கள ஒரு சப்மிசிவான ஒரு கேர்டேக்கராக அந்த ஹஸ்பண்ட் வந்து மாற்றிட்டாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லைனே எப்படி இருக்குது அப்படின்னா யூ கால்ட் மீ ஒய்ஃப். ஒய்ஃப் அப்படிங்கிறது என்னதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சப்மிசிவான கேர்டேக்கராக அவங்க வந்து மாற்றிட்டாங்களாம். இவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் டீ மேக் பண்ணும்போது அதில் கரெக்டான அந்த ஸ்வீட்டனிங் ஏஜென்ட், அந்த சுகர் இருக்குல்ல, அந்த ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டை இவங்க வந்து போடணுமா. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ வாஸ் ஸ்டார்ட் டு பிரேக் சாஷரின் இன்டு யோர் டீ. சாஷரின் அப்படின்னா எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா அந்த கரெக்டான ஸ்வீட்னரை வந்து உள்ளே போடுறது. அது எல்லாத்தையும் இவங்க வந்து போடணுமா. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமா. அந்த ஃபுட்டில் கரெக்டான விட்டமின்ஸ், அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்லி இவங்க தான் பார்த்துக்கணுமா. அந்த மேனோட மான்ஸ்ட்ரஸான ஈகோக்கு முன்னாடி இவங்க அப்படியே கவர் ஆகிட்டாங்க. கவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே நம்ம வந்து இப்படி குறுகி போயிட்டு இருக்குது. அந்த போஸ்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கவர். இவங்க அந்த மேனோட ஈகோக்கு முன்னாடி இவங்க வந்து ரொம்ப கவர் ஆகி சின்னதாயிட்டாங்க. அந்த மேஜிக் லோஃபர் சாப்பிட்டு இவங்க வந்து டுவார்ஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேஜிக் லோஃப்னு எதை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இல்லூஷன் ஆஃப் லவ். அந்த லவ் அப்படிங்கிற இல்லூஷன்னால தானே இவங்க வந்து மேன் கிட்ட போயிட்டு அவங்களோட ஒய்ஃபாக வந்து இருக்காங்க. அந்த இல்லூஷன் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் லோஃபை நான் சாப்பிட்டதுனால இப்போ நான் வந்து எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா ஒரு டுவார்ஃப் மாதிரி ஆயிட்டேன். டுவார்ஃப் அப்படின்னா குள்ள மனிதர்கள், அவங்கள தான் டுவார்ஃப் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே பாருங்கள் அவனோட ஈகோ எப்படி இருக்குது, மான்ஸ்ட்ரஸாக இருக்குது, பிக்காக இருக்குது. இவங்க அந்த லவ்வில் மாட்டிக்கிட்டு என்ன ஆயிட்டாங்க, ஒரு டுவார்ஃப் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதனாலே என்ன ஆகிட்டு அப்படின்னா இவங்களோட அந்த வில் பவர், ரீசனிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே இவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்களா. அந்த மேன் வந்து இவங்ககிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட இவங்களோட ரிப்ளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மம்பிளிங்கான இன்கோஹிரண்டான ரிப்ளைஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் கொஞ்சம் புலம்புற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரிப்ளை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேரேஜ் வந்து என்னை வந்து எப்படி மாற்றிட்டு அதை தான் இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நீ என்னை வந்து ஒரு ஒய்ஃபாக மாற்றின. ஒய்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்மிசிவான கேர்டேக்கர் தான். உனக்கு வந்து நான் வந்து டீ மேக் பண்ணி கொடுக்கணும், ஃபுட்டில் கரெக்டான விட்டமின்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். உன்னோட மான்ஸ்ட்ரஸான ஈகோக்கு முன்னாடி நான் அப்படியே கவர் ஆகிட்டேன். உன்னோட லவ் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கான லோஃபை சாப்பிட்டு நான் வந்து ஒரு டுவார்ஃப் ஆகிட்டேன். என்னோட ரீசனிங் பவர், என்னோட வில் பவர் எல்லாத்தையுமே நான் வந்து மறந்தே போயிட்டேன். நீ ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கூட எனக்கு வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க தெரியலை அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். யூ கால்ட் மீ ஒய்ஃப். I was taught to break saccharin into your tea and to offer at the right moment the vitamins. Cowering beneath your monstrous ego, I ate the magic loaf and became a dwarf. I lost my will and reason. To all your questions, I mumbled incoherent replies.
தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்ப்போம். செக்ஷன் 5ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ரூமோட அட்மாஸ்பியர் இவங்கள வந்து எப்படி மாத்திருக்கு, அத வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சம்மர் அந்த சீசன வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஹாப்பி சீசன்னு சொல்லுவோம். பட் அந்த சம்மரே இவங்களுக்கு எப்படி ஆகிருச்சு அப்படின்னா, ரொம்ப பாலா மாறிடுச்சு. பால் அப்படின்னா என்ன அப்படின்னா, டல் அண்ட் வெரி ரொம்ப டல்லா அந்த சீசன் வந்து இவங்களுக்கு வந்து மாறுன மாரி இருக்கு. சம்மர் யூசுவலா வந்து வார்ம்த் அண்ட் பேஷன் அதெல்லாம் தான் இது வந்து போர்ட்ரே பண்ணும். பட் இவங்களுக்கு அந்த சம்மர்லேயே இவங்களோட லவ்ல ஃபுல்லா இருந்து இருந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா மாறிட்டா அந்த சம்மர் சீசன். அந்த சீசன் வந்து இவங்களுக்கு ரொம்ப மோனோட்டோனஸா போயிட்டு இருக்குதாம். இவங்க எதை ரிமெம்பர் பண்றாங்க அப்படின்னா, ஃபால் சீசனை வந்து ரிமெம்பர் பண்றாங்க. ஃபால் அப்படின்னா ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன்ல வந்து ரொம்ப வைல்டான விண்ட் வந்து அடிக்கும். அந்த லீஃப் எல்லாம் வந்து கீழ வந்து விழும் அப்படிதானே. ஸோ அந்த வைல்டான விண்டில் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த காத்துல அந்த தூசிலாம் பட்டு ஒரு ஸ்மோக் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். நான் வந்து அந்த சீசனை தான் இப்போ வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். சம்மர் சீசன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேலாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரூம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி அந்த அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமையும் பாருங்கள், யுவர் ரூம் தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் காமனான ரூம் தான். பட் அந்த ரூமையும் கூட இவங்க வந்து உன்னோட ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் லைட்ஸால் மட்டும்தான் அதை வந்து லைட் பண்ணி வச்சுருக்க. விண்டோஸ் கூட எப்போவுமே மூடி தான் இருக்குது. அந்த ரூமில் ஏர் கண்டிஷனர் எல்லாமே இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு புழுக்கமாக தான் இருக்குது. அந்த ஏர் கண்டிஷனருமே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணலை. இந்த ரூம் ஃபுல்லாகவே என்ன தான் எனக்கு வந்து தெரியுது அப்படின்னா, மேல் சென்ட்டு தான் எனக்கு வந்து தெரியுது. உங்களோட நீங்கள் மூச்சு விடக்கூடிய அந்த வாசனை, உங்களோட வாசனை மட்டும்தான் இந்த ரூம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட மைண்ட் செட் வந்து அந்த ரூமில் இருக்கும்போது எப்படி இருக்குது, அந்த பர்சன் கூட இருக்கும்போது எப்படி இருக்குது, அதுதான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சம்மர் சீசனே இவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக மோனோட்டோனஸாக மாறிடுச்சு. இவங்களுக்கு அந்த ஃபாலில் இருக்க அந்த ரட்டரான ப்ரீசஸ் அண்ட் அந்த பர்னிங் லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் லைட்டால் லிட் பண்ணியிருக்கு. விண்டோஸ் எப்போவுமே பூட்டி தான் இருக்குது. ஏர் கண்டிஷனரும் இருக்குது. பட் அது வந்து இவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த மேலோட சென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த லைன்ஸ் பார்ப்போம். The summer begins to pall. I remember the rudder breezes of the fall and the smoke from the burning leaves. Your room is always lit by artificial lights. Your windows always shut. Even the air conditioner helps so little. All pervasive is the male scent of your breath அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். செக்ஷன் 6ல் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரூமோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டினியூஷன் ஆகுது. அண்ட் இவங்களோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம் அவங்களோட ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரூமில் வந்து ஒரு வேஸ் இருக்குல்ல, ஃப்ளவர் வேஸில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸ் கூட அந்த மேனோட அந்த ஹியூமன் ஸ்வெட் மாதிரி தான் ஸ்மெல் ஆகுதாம். ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ வாசனையாக இருக்கும். பட் அந்த ரூமில் இருக்கிறதுனால அந்த ஃப்ளவர்ஸ் கூட அந்த மேனோட ஸ்வெட் மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஸ்மெல் ஆகுதாம். இவங்களோட மைண்ட் வந்து எப்படி ஆகிருச்சு அப்படின்னா, ஒரு ஓல்டு ப்ளே ஹவுஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதில் தான் இந்த டைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு ப்ளே ஹவுஸ் மாதிரி இவங்களோட மைண்ட் வந்து ஆகிருச்சு. ஓல்டு ப்ளே ஹவுஸ் அப்படின்னா பழைய தியேட்டர் மாதிரி. முன்னாடி அந்த தியேட்டர் வந்து நல்லா சாமிங்காக எல்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக வந்து இருந்திருக்கும். அது ரொம்ப ஓல்ட் ஆயிட்டு அப்படின்னா அங்கே வந்து லைட்ஸ் இருக்காது, சிங்கிங் இருக்காது, டான்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட மைண்ட் வந்து மாறிடுச்சு. அந்த ப்ளே ஹவுஸில் எல்லா லைட்ஸையும் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ளே ஹவுஸில் ஒரு சிங்கிங் கிடையாது, ஒரு டான்ஸிங் கிடையாது, வைப்ரண்ட்டாக எதுவுமே வந்து நடக்காது. அதே மாதிரி தான் என்னோட மைண்ட் வந்து ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, the cut flowers in the vases have begun to smell of human sweat. There is no more singing, no more dance. My mind is an old playhouse with its all lights put out. Then last section பார்ப்போம். செக்ஷன் 7 இதோட இந்த போயம் வந்து எண்ட் ஆகுது. இதில் வந்து ஒரு மேனோட டெக்னிக் வந்து எப்படி இருக்குது லவ்வில், அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்ட்ராங் மேனுமே பார்த்தோம் அப்படின்னா லவ்வை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெக்னிக் எல்லாமே சேமாக தான் வந்து இருக்குதாம். அந்த சேம் வந்து என்ன அப்படின்னா, மேல் டாமினன்ஸ் இன் லவ். எல்லா ஸ்ட்ராங் மேனுமே இதே ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மேல் டாமினன்ஸ் இன் லவ். அந்த மேல் டாமினன்ஸை இவங்க எப்படி நமக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவர் பவரிங்கான ரொம்ப பொசசிவான ஒரு லவ். ரொம்ப பொசசிவான லவ் வந்து பிகினிங்கில் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் போக போக அது என்ன பண்ணும் அப்படின்னா, அல்டிமேட்லி ஹார்ம்ஃபுல்லாக தான் அந்த லவ் வந்து மாறிடும். இந்த லவ்வை லீத்தல் டோசஸில் அந்த மேன் வந்து கொடுத்துட்டே இருப்பானா. லீத்தல் டோசஸ் அப்படின்னா பாய்சனஸான டோசஸில் அவன் வந்து கொடுத்துட்டே இருக்கான். அந்த பொசசிவான லவ்வை வந்து கொடுத்துட்டே இருக்கான். கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த லவ் வந்து ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேனோட ஓவர் பவரிங்கான பொசசிவான லவ்வை அவன் வந்து லீத்தல் டோசஸில் வந்து கொடுத்துட்டே இருக்கான் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தென் இந்த செக்ஷனில் இன்னொரு ஒரு
மித்தாலஜியோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸும் கூட வருது. நார்சிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்குது, க்ரீக் மித் வந்து இருக்குது. அதில் நார்சிசஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வாட்டரில் அவனோட ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்குறான். அவனோட லைஃபையே அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தே அவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டானா. அந்த வாட்டரில் அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது அவனுக்கு அவன் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ அதை பார்த்து 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 அவனோட லைஃப்பை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு க்ரீக் மித்தை இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நார்சிசமில் அவனோட ஓன் ஃபேஸை அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான், அந்த லோன்லி ஃபேஸை வந்து பார்த்துட்டே இருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து ஹாண்ட் பண்ணுற மாதிரி அவனோட லைஃபையே அவன் வந்து ஃபுல்லாகவே தொலைச்சிட்டான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஃப்ரீடம் வந்து எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டரில் தெரிகிற அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும். கைண்டான நைட்டை வந்து கைண்டாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த கைண்டான நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியாது மோஸ்ட்டாக அப்படி தானே. ஸோ அந்த கைண்டான நைட் வந்து எப்படி வாட்டரில் இருக்க அந்த ரிஃப்ளெக்ஷனை எரேஸ் பண்ணுதோ அதை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும். அந்த மிரரை வந்து நீங்கள் வந்து ஷேட்டர் பண்ணணும். அந்த மிரரை நீங்கள் ஷேட்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எண்டில் ஒரு பியூரான ஒரு டோட்டல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மிரரை ஷேட்டர் பண்ணுறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஷேட்டரிங் இல்யூஷன்ஸ். நீங்கள் வந்து ஒரு இல்யூஷன் பார்த்து மயங்கி கிடக்குறீங்க, லவ் அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் பார்த்து நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஷேட்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து நல்லா வந்து மாறும், உங்களுக்கு வந்து டோட்டலான ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனோட எல்லா ஸ்ட்ராங் மேனோட டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களோட அந்த பொசசிவான லவ்வை நமக்கு வந்து லீத்தல் டோசஸில் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நார்சிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜரியை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வாட்டரை வந்து எரேஸ் பண்ணிடணும். நைட்டு வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு அந்த மிரரை வந்து நம்ம வந்து ஷேட்டர் பண்ணிடணும். அந்த இல்யூஷன் எல்லாத்தையும் நம்ம ஷேட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியூரான ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். The strong man's technique is always the same. He serves his love in lethal doses. For love is Narcissus at the water's edge, haunted by its own lonely face, and yet it must seek at last and end a pure total freedom. It must will the mirrors to shatter and the kind night to erase the water. அண்ட் லாஸ்ட்டாக இந்த எல்லா செக்ஷனோட சம்மேஷனையும் ஸ்லைட்ஸாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இஃப் யூ விஷ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீடிங் வந்து கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து இன்னுமே கூட டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு குயிக்கான ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இவங்களை வந்து ஒரு ஸ்வாலோ பேர்டு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்டோட நேச்சரே என்ன அப்படின்னா ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த மேன் வந்து அந்த பேர்டை வந்து டேம் பண்ண ட்ரை பண்ணுறானா. இதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த விமனோட ஹோம்ஸ், அவங்களோட ஆசை என்ன கனவுகள் எல்லாத்தையுமே அவன் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத செக்ஷன் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் 2 பார்த்தோம் அப்படின்னா அந்த விமன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவங்கள பற்றி லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது தான். பட் அந்த மேன் வந்து இவங்களுக்கு கொடுத்த எல்லா லெசனுமே வந்து அவனை பற்றின லெசனாக தான் இருக்குது. தென் செக்ஷன் 3 பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்டிமசியை பற்றி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த மேன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ப்ளீஸிங்காக தான் இருக்கான், இவங்களுக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஷாலோ கன்வல்ஷன்ஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 4 பார்த்தோம் அப்படின்னா அவன் இவங்களை வந்து ஒரு ஒய்ஃபாக வந்து மாற்றிட்டான். அவனுக்கு டீ மேக் பண்ணுறது, ஃபுட் கொடுக்குறது, இந்த மாதிரி டியூட்டிஸ் எல்லாம் செய்ய வச்சுட்டான். அவனோட மான்ஸ்ட்ரஸ் ஈகோனால இவங்களை வந்து ஒரு டுவார்ஃப் மாதிரி ஆக்கிட்டான். லவ் அப்படிங்கிற இல்யூஷன் கொடுத்து இவங்களை வந்து ஒரு டுவார்ஃப் மாதிரி ஆக்கிட்டான். இதனால அவங்களோட வில் பவர், ரீசனிங் எல்லாமே வந்து போகிறது. கொஸ்டின் கேட்டால் கூட அவங்க வந்து இன்கோஹரண்டான ரிப்ளைஸ் தான் கொடுக்குறாங்க. தென் இவங்களோட அந்த வார்ம் அட்மாஸ்பியர், அந்த ஹவுஸோட அட்மாஸ்பியர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அந்த சம்மர் வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குதான். சம்மர் வந்து வார்ம்த்தான ஒரு சீசன், பட் அதுவே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வியரி அண்ட் டல்லாக வந்து மாறிட்டு இவங்க வந்து அந்த ஆட்டம் சீசனில் இருக்க அந்த ப்ரீசஸ் அண்ட் அந்த பர்னிங் லீவ்ஸ்க்கு தான் ஆசைப்படுறாங்க. அந்த ரூம் வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் லைட்டால் தான் லைட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் மூடியே இருக்குது, ஏர் கண்டிஷனரும் இருக்குது. பட் அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த மேனோட சென்ட் தான் வந்து இருக்குது. செக்ஷன் 6ல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட் ஃப்ளவர்ஸ் கூட அந்த மேனோட சென்ட்னால தான் ஃபுல்லாகி இருக்குது. இவங்களோட மைண்டை ஓல்டு ப்ளே ஹவுஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஓல்டு ப்ளே ஹவுஸ் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து சிங்கிங், டான்ஸ் இருக்காது, எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட மைண்டை வந்து மாறிட்டு அதில் வந்து எந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. தென் செக்ஷன் 7ல் ஒரு ஸ்ட்ராங் மேனோட டெக்னிக் வந்து எப்படி இருக்கும் லவ்ல அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நார்சிசம் மித் பற்றி பேசியிருக்காங்க. தென் அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம அந்த மிரரை வந்து நம்ம வந்து உடைக்கணும். அந்த இல்யூஷன்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீடமாக வாழலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBயில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு லைன் கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. யூ கால்ட் மீ ஒய்ஃப்,
I was taught to break saccharin into your tea. From which of Kamala Das poem are these lines taken கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், த ஓல்டு பிளே ஹவுஸ், எ ஹாட் நோன் இன் மலபார் அண்ட் சம்மோ இன் கல்கட்டா. அண்ட் நமக்கு வந்து தெரியும் த ஆன்சர் இஸ் த ஓல்டு பிளே ஹவுஸ். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.